ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்டமைச்சு கொண்டு வந்தாச்சு. இதுமேட்டு இதுதான்ப்பா நம்மளுக்கு அட்ரஸ், இதுதான்ப்பா இந்த கட்சி தான்ப்பா, இதான் நம்மளுக்கு பிராண்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனா இத கட்டி காத்து கொள்ளணும். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இத கொஞ்சம் நூல் விட்டா கூட யாருன்னா உள்ள வந்து சரிச்சிருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இந்த கட்சி என்ன பண்ணுது, இப்போதைக்கு இந்த நிலைமையில இருக்கு. ஆனா இருந்தாலும் எப்படியாச்சும் முட்டி மோதி இந்த கட்சி ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைவர் ரொம்பவே சுவாரஸ்யமாவே என்ன பண்றாரு, செயல்படுத்திட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு முன்னாடியே காலி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. யார் அவரு, எந்த கட்சி அப்படின்னா டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குமா அப்படின்ற ஒரு ரேஞ்சு, தேர்தலுக்கு முன்னாடியே இருக்குமா அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் போயாயிருச்சு. ஏன்னா சசிகலா அவர்கள் நாளைய தினத்துல ஒரு மீட்டிங் போட போறாங்க. இந்த பொதுக்கூட்டத்துல கட்சி நிலைப்பாடை அறிவிக்க போறாங்க. தனியா கட்சி ஆரம்பிச்சு செயல்பட போறதா ஒரு தகவல். இந்த அனௌன்ஸ்மெண்ட் தகவலாவே பரவிச்சு பாத்தீங்களா? அப்பவே டிடிவி தினகரன் கூட இருந்த பெரும்பாலானோர் சசிகலா பக்கம் வந்ததா ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல வலுவான வாக்கு வைத்திருந்த ஒரு மாபெரும் கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, அவ்வளோ ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் மொத்தம் அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்டுக்கே போகும்பா அப்படின்னு எழுதி கூட வச்சுக்கோங்க. கண்மூடித்தனமா போய் நிக்கலாம். அங்க நீங்க யாரை நிக்க வச்சாலும் அவங்க எம்எல்ஏவா என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்துக்கு வந்துருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த கட்டமைப்பை எடப்பாடி பழனிசாமி உடைச்சாரு. எப்படி உடைச்சாரு அப்படின்னா, அதிமுகவில இருந்து முக்குளத்தூர் சமுதாயத்தின் முகமாக காணப்படுகிற சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் ஒதுக்கி வச்சாரு. தென் மாவட்டங்கள் ஃபுல்லா காலி ஆயிருச்சு. இவரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா, இவங்களை எல்லாரையும் உள்ள வச்சிருந்து வாக்குகளை எப்படியெல்லாம் உள்ளத்துல வந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு கட்டமைச்சிருக்கலாம். ஆனா சுயநலம், நம்ம இங்க அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை காரணம் தான். இப்போ ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு பிறகு 4 வருஷத்தை எப்படியோ என்ன பண்ணாரு, தட்டி தடுமாறி கொண்டு வந்துட்டாரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நிச்சயமா முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கட்சி ஆக்குபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குபேட் பண்ணாரு. இப்ப எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனா சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் அதிமுக விட்டு வெளியே இருக்கிறாங்க. வெளியே இருக்கும் பொழுது இந்த வாக்குகள் எப்படி சதறும், முக்குளத்தூர் வாக்குகள் யார் பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. இதுல இப்படி கேள்விக்குறியாவே இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த கட்சியில வந்து என்ன பண்ணாரு, ஒரு தனித்துவமா ஒரு செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, செயல்பட்டாரு. அப்போ ஓரளவுக்கு என்ன ஆச்சுன்னா, முக்குளத்தூர் வாக்குகள் செதறாம டிடிவி தினகரன் பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே சில ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, டிடிவி தினகரன் ஆதரவாளர், ஓபிஎஸ் ஆதரவாளர், சசிகலா ஆதரவாளர். ஏன்னா சசிகலா அவர்கள் ஃபுல் போர்ஸ்ல எலெக்ஷன்ல இறங்கல, தேர்தல்ல இறங்கல, அரசியல்ல இறங்கல. சிறைக்கு சென்று வந்த பிறகு கொஞ்சம் அமைதி காத்துட்டே இருந்தாங்க. அவ்வளவு அதிரடியா இல்ல. சொன்னாங்க, ஒவ்வொரு பேட்டியில என்ன பண்ணுவாங்க, நான் வரேன், அதிமுக ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த தேர்தல்ல நிச்சயமா களம் இறங்க போறாங்க, அதிரடியா இறங்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னையும் தென் மாவட்டங்களில் இருக்கிற சசிகலாவுடைய ஆதரவாளர்கள், அம்மாவின் உண்மையான விசுவாசிகள், முக்குளத்தூர் சமுதாயத்தினர் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ ஜெயலலிதா கூட இருந்தாங்க, எவ்வளவு அரசியல் ஞானம் பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு இருக்குது இல்ல, விமர்சனங்கள் இருக்குதுல, அப்பெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். ஆனா ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை கூட இவங்க இருந்திருக்காங்க. சில நுணுக்கங்கள் இவங்களுக்கு இருந்திருக்கும். சோ அடுத்ததான் இவங்க தான் வர போறாங்க, கட்சி ஆரம்பிக்க போறாங்க. சோ அதனால நம்ம எல்லாருமே ஏன் சேர்ந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஆதரவு தெரிவிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும். முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு இன்னமும் எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னா, வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தது தான் எங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய கூக்குரலாவே இருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதுதான் இவங்களுடைய எண்ணமா இருந்தது. இதே டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன கொக்கரிச்சிருந்தாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், துரோகிகளை வீழ்த்தி யார் உண்மையான அதிமுக அப்படின்றத நிரூபிச்சு காட்டணும் இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளும் ஆரவாரப்படுத்தியிருந்தார். ஆனா ஆரவாரப்படுத்திட்டு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கீழே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் முக்குளத்தூர் சமுதாயத்துல ஒரு அதிருப்தியான குரல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து எழும்பிச்சு. டிடிவி தினகரனுக்கு எதிராகவே என்ன பண்ணாங்க, எல்லாருமே எதிராக எழுப்பிட்டாங்க. எப்படிங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட போய் கூட்டணி வைக்கலாம், அவரு நம்முடைய சமுதாயத்துக்கு துரோகத்தை அளித்தார்,
உங்களுக்கு துரோகத்தை அளித்தாரு. அதிமுக என்ற கட்சிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகத்தை அளித்திருக்கிறார். அவர் எப்படி நீங்க போய் ஏத்துக்கிட்டு உள்ள போனீங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியான குரல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல எழும்புறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே நான் நேரா சந்திக்க மாட்டேன், அவர் தலைமை ஏத்துக்க மாட்டேன், பாஜக தலைமை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இவருடைய பேச்சை நம்புறதுக்கு இங்க யாரும் தயாராகல. சோ அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சசிகலா அவர்கள் ஆரம்பிக்க போற புது கட்சியில எல்லாருமே அப்படியே வந்து என்ன பண்ண போறாங்க, இங்க ஐக்கியமாக போறாங்க. இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். டிடி வித்யநகரனுக்கு ஆதரவாளரா இருக்காங்களே அவங்க எல்லாருமே டிடி வித்யநகரனுடைய ஆதரவாளர்கள் அல்ல. சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் தான் டிடி வித்யநகரன் கட்சியில இருக்கிறாங்க. ஏன்னா சொத்து குவிப்பு வழக்குல சிறைச்சாலைக்கு செல்லணும் அப்படின்னும் பொழுது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே அப்போ டிடி வித்யநகரனை துணை பொதுச் செயலாளரா நியமிச்சுட்டு சசிகலா அவர்கள் போனாங்க. அப்போ எல்லாருமே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே டிடி வித்யநகரனுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ஏன்னா அப்போ ஓபிஎஸ் தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாருமே ஒற்றுமைதான் இருந்தாங்க. ஓபிஎஸ் மட்டும் தான் வெளியே இருந்தார். சோ இவரு நாளடைவுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் பொழுது சசிகலாவுக்கே இவர் துரோகம் செய்யறாரு, டிடி வித்யநகரன் சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் பாதி பேர் என்ன பண்ணாங்க இந்த பக்கம் வந்தாங்க. இன்னமும் டிடி வித்யநகரன் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள். சசிகலா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு டிடி வித்யநகரனுடைய கூடாரம் காலியாகும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம். சோ இன்னைக்கு எல்லாருமே இந்த பக்கம் வர்றதுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா நாளைக்கு நடக்க போகிற அந்த பொதுக்கூட்டத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பெரும்பாலானோர் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தங்களை சசிகலாவோடு இணைத்துக் கொள்ள போறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த முக்குளத்தோர் வாக்குகள் யார் பக்கம் போகும் அப்படின்னு தான் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. கடந்த 2021 தேர்தல்ல ஓபிஎஸ் பழனிசாமி கூட இருந்தாரு. அப்போ டிடி வித்யநகரன் வெளியே இருந்தாரு. சோ அதனால எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சதுனால ஓபிஎஸ்க்கு முக்குளத்தூர் வாக்குகள் அவ்வளவு சரியா வரல. ஒரு சில தென் மாவட்டங்கள் இருக்கிற தொகுதிகளை மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தயவோடு வெற்றி பெற்றார் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சசிகலா ஒரு பக்கம் தனியா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கம் வெளியே நிக்கிறாரு, டிடி வித்யநகரன் துரோகி கூட போய் கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற அதிருப்தி அங்க இருக்கு. சோ ஆக மொத்தம் முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாமே இந்த பக்கம் சசிகலா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓபிஎஸும் திமுக கூட போய் சேர மாட்டார், சசிகலாவோட தான் கூட்டணி வைப்பார். ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் இந்த அறிவிப்பு வந்த உடனே பெரும்பாலானோர் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர்களே, நீங்க திமுக கூட கூட்டணி வச்சா நாங்க எல்லாருமே தாவைக்கா பக்கம் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சோ அதனால ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டா முக்குளத்தூர் வாக்கு செதறக்கூடாது, திரும்பவும் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவை நிலைநாட்டணும் அப்படின்னா அது சசிகலா அவர்களாலதான், ஓபிஎஸ் அவர்களாலதான் அப்படின்றது நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காகவே முக்குளத்தர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சசிகலாவை தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு இங்க பேசப்படுது. ஆக மொத்த இங்க எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சதுனால டிடி வித்யநகருடைய கதையும் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. தன்னுடைய எதிர்கால அரசியல் என்னவா இருக்கும் அப்படின்னு டிடி வித்யநகர் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறது துரோகிகளை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எடப்பாடி பழனிசாமியும் டிடி வித்யநகரன் தான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா டிடி வித்யநகரன் சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாரு, இபிஎஸ் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்றது யாருமே இன்னும் மறக்கல அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ நாளைக்கு ஆரம்பிக்க போகிற புது கட்சியில டிடி வித்யநகரனுடைய கட்சியில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே சசிகலா தலைமையில இணைய போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சோ இதனால டிடி வித்யநகர் என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.